அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சால்மன் புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சால்மன் ஃபிஷ் நல்லா வாங்கிட்டு வாஷ் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்துல 3 to 4 minutes சீக்கிரமாவே வெந்துடும், வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா உதிர்த்துக்கலாம். ஸ்கின்னை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட வேண்டாம், அதுவும் நல்லது. அப்படியே சேர்த்து உதிர்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகுத்தூள், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுமே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உதிர்த்து வச்ச சால்மன் அதையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மிளகுத்தூள் உங்களுக்கு 1/2 ஸ்பூன் இல்லாட்டி 1 ஸ்பூன் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான சால்மன் புட்டு இல்லைன்னா பொரியல் எதுவாக இருந்தாலும் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.